பிளிங்கிட் ஸ்டோரில் இது நம்ம எடுத்திருக்க ஆர்டர் வந்து ரெண்டாவது ஆர்டரில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூட்டு சாவி போய் கஸ்டமர்கிட்ட லொக்கேஷனில் கொடுத்துட்டு இந்த டெலிவரி முடிச்சிட வேண்டியதான். ரொம்ப பெரிய பொருள், 10 கிலோ வெயிட் இருக்குமா. சரி, ஓகே. இந்த மாதிரி ஆர்டர் எல்லாமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலாக இருக்கும். சும்மா சல்லுன்னு போயிட்டு வந்துடலாம். முன்னாடி போகிறவர் பார்த்தீங்களா, ஆள் காலில் ஷூ, அந்த ரைடருக்கான அந்த ஷூட்டு, அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கும் அந்த இதுக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்க. இந்த ராயல் என்ஃபீல்டு இன்ஜின் அசம்பிளியில் தான் நான் ஒர்க் பண்ணேன். இந்த பைக்கை பார்க்கும் போதெல்லாம் அந்த மெமரிஸ் வந்துட்டு போகும். என்ன பவர் இந்த வண்டிக்கு. இப்போ கூகுள் குரோமில் ஒரு விஷயம் சர்ச் பண்ணால் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை 148 கோடிக்கு மேல். இது வந்து கூகுள் குரோமில் பார்த்தேன், ஓகேவா. இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஆர்சிபி மேட்ச்சு லைவாக பார்த்தேன். ஐபிஎல்லில் மொத்த மக்கள் தொகை வந்து லைவாக பார்த்த மக்கள் தொகை வந்து 67.8 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 68 கோடி மக்கள், ஓகேவா, இந்தியாவில். அதே இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வெல்த்தை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்விங் பண்ணலாம், இல்லை இன்ட்ராடே பண்ணலாம், இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஐடியலாக கூட சும்மா வச்சுருக்கலாம். அப்படி இருக்கோட மக்கள் தொகை எவ்வளோனா வெறும் 8 கோடி மக்கள். அதாவது ஒரு ஐபிஎல் லைவை பார்க்கணுன்னா 68 கோடி பேர் பார்க்குறாங்க. அதே இது வெல்த்தை ஜென்ரேட் பண்ணோம், ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு நம்ம வெல்த்தை வேறு லெவல் கொண்டு போனோம் அப்படின்னா 8 கோடி மக்கள் பார்க்குறாங்க. இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் நம்ம தான், ஓகேவா. இதான் நம்ம இந்தியாவோட யங்ஸ்டர்ஸோட விஷன். இது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்துச்சு. ஓகே, அது போகட்டும். இன்றைக்கி காலையில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நான் வந்து என்ன யோசிச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்காக சூஸ் பண்ணணும்னு சொல்லி நேற்று ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹவுசிங் ஃபினான்ஸ் என் கண்ணில் மாட்டுச்சு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், அப்புறமா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் 1100 மேலே ட்ரேட் ஆச்சு. அப்புறமா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் 613 ட்ரேட் ஆச்சு. அதை தாண்டி நம்மளோட இப்போ நான் வாங்கினேன் இன்றைக்கி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து 122 ட்ரேட் ஆச்சு. அதோட மார்க்கெட் கேபிட்டல் 1,00,000 கோடிக்கு மேலே. அதோட இயர் ஆன் இயர் ரிசல்ட்டும் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு, அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. லிஸ்ட் ஆகி இன்னும் 1 இயர் கூட ஆகலை, ஆனால் நெகட்டிவில் இருக்குது, ரேட்டு வந்து நெகட்டிவில் இருக்குது. சரி, இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்குன்னு எனக்கு தோணுச்சு. சரி, வாங்குவோன்னு வாங்கினேன். எப்போனா கரெக்டாக கம்பெனியில் இருக்கும்போது டீ பிரேக் டைமில் ஒரு 122 கிட்டத்தட்ட ஒரு 235 ஸ்டாக் வாங்கினேன், ஓகேவா. வாங்கிட்டு அதை வந்து 1.35 1.38% ப்ராஃபிட்டுக்கு விற்றுட்டேன். 375 ரூபா ப்ராஃபிட், ஓகேவா. இதோட நான் மார்க்கெட்டில் ஜனவரி மந்த்லேருந்து இப்போ வரையும் மே மந்த் வரையும் கிட்டத்தட்ட 5 மாதம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 26,980, ஓகேவா. அதில் நான் ப்ராஃபிட் அந்த 26,980லேருந்து தனியாக ப்ராஃபிட் எடுத்தது எவ்வளோனா 7,065. இதில் ஒரு அவசர இக்கட்டான சூழ்நிலையில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு அமௌண்ட்டு கட்டணுங்கிறக்க 4,300 உள்ளேருந்து எடுத்துட்டேன். சப்போஸ் அந்த 4,300 இருந்துச்சுன்னா இந்த 7,065 தொகை வந்து இன்னும் கூடியிருக்கும். இப்போ அந்த அமௌண்ட்டு நான் எடுத்ததுனால எனக்கு வந்து ஏர்னிங் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அடி வாங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கோன்னா 26.18% நம்ம வந்து மார்க்கெட்டை கற்றுக்கிட்டே இருந்து ஒரு பர்சன்டேஜாக பார்த்து ஸ்டாக்கை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி பார்த்து வாங்கிட்டோம், ஓகேவா. வாங்கி இவ்வளோ தூரம் நம்ம சேர்த்தது பெரிய விஷயம். சொல்லப்போனால் இப்போ என்னோட சீனியர்ஸ்லாம் வந்து சூப்பர் தம்பி அப்படின்னு நம்மளை நல்லா வாழ்த்துற அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம், ஓகே தான். அதுக்கப்புறமா நம்ம டெலிவரி ஜாப்புக்கு பக்கம் வந்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னா, பைக்கில் வந்து பிக்கப் இல்லை, கிளச் பிளேட் இஷ்யூ, ஓகேவா. சரி, பெட்ரோல் போட்டு வரும் அப்படின்னு பெட்ரோல் போடும்போது மைண்டு கேட்கல, என்னடா சும்மா ரூமில் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரைடு ஓடணும். 4 ரைடு எதுனா பிளிங்கிட்டில் ஓடணும். 132 ரூபா அதுக்கு ஏர்னிங்ஸு. 132 ரூபாவில் நம்ம அந்த 4 ரைடுக்கு ஓட்டுறதுக்கு ரூமுக்கு வர்றதுக்கு சேர்த்து 20 கிலோமீட்டர், சரியா. அதுக்கே 32 ரூபா பெட்ரோல் போயிடும். அந்த 32 ரூபா பெட்ரோல் போக நமக்கு 100 ரூபா ப்ராஃபிட்டு. இதுக்கு எடுத்துக்கிற டைம் டியூரேஷன் வந்து 1 மணி நேரம் 30 நிமிஷம், 1.5 மணி நேரம். இப்போ அந்த ரைடையும் முடிச்சுட்டு வந்து ரூமில் இருக்கோம். இன்றைக்கி வந்து 375 ரூபா மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டு, ப்ளஸ்ஸு நமக்கு பிளிங்கிட்டில் 100 ரூபா ப்ராஃபிட், ஓகேவா.
அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. சரி, நம்ம வீடியோவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விடுங்க. கருத்துக்கள் நிறைய காமெடியாகவும் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு கருத்துக்கள். எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கருத்துக்கள் நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி கருத்துக்களும் நல்லா தான் இருக்குது. கருத்துக்கள் வரட்டும். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, நிறையா ஒர்க் பண்ணி இல்லை நிறைய ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அந்த மாதிரி ஆட்டிடியூட் உள்ள பசங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது. முடிஞ்சால் அனுப்பிச்சி விடுங்க. இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு டார்கெட் வந்து 1000. அந்த 1000 நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.